அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் இன்று முதல் ரூபாய் 5000 வழங்கப்படுவதாக தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். சரிங்களா? இதற்கான டோக்கன் எப்போ தேதியிலிருந்து வழங்கப்படும், இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரேஷன் கடைகளில் சப்மிட் பண்ணணும், அனுப்பணும், அதே போல் மீதி இருக்கக்கூடிய 2 வகை ரேஷன் அட்டைகளுக்கு ஏன் இந்த ரூபாய் 5000 கிடைக்காது, அதற்கான காரணமும் விளக்கமும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த NPHH, PHH, AAY இந்த 3 வகை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 5000 வழங்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சு ஒரு ஸ்கீமாகவும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின அப்டேட் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான ஸ்கீம் அப்டேட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 5000 தீபாவளி நாளில் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பாகவும் இது வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தீங்கன்னாக்க சுதந்திர தினத்தன்று ஒரு 2 மாதத்திற்கு முன்பு அறிவிச்சிருந்தாரு. சரிங்களா? ஸோ அதே அமலுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 22% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றிருக்குது மக்கள் மத்தியில். சரிங்களா? ஸோ அதே போல் அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்று அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் எல்லாருமே செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வெப்சைட்ன்றதை நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னென்ன அப்டேட்ன்றதை. சரிங்களா? ஸோ இதற்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி வரை தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலை கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து 200 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 5000 வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது குறித்து ஒரு உணவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறது என்னன்னா, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருப்பதனால் அதற்கு முன்னதாகவே டெல்லியில் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது, ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவிச்சிருந்தாரு. அதே போல அமலுக்கும் வந்தாச்சுங்க. இந்த அறிவிப்பை பற்றி தான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர். அதனுடன்
அதனுடன் போட்டி போடும் வகையில் பொங்கலுக்கு 2 மாதங்கள் முன்பே, அதாவது அக்டோபர் தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட உள்ளது. இதனால் அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி வரை செலவாகும் என்பதால் அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியம் இல்லாத செலவுகளை குறைத்து நிதி திரட்டும் செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது. அப்போது சர்க்கரை பொங்கல் தயாரிக்க பயன்படும் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை குறிப்பிட்ட எடையில் வழங்கப்பட்டன. பின் 2011, 2016 அதிமுக ஆட்சியில தலா 1 கிலோ அரிசி, சர்க்கரை, கரும்பு, 100 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. கடந்த 2016, 2021 அதிமுக ஆட்சியில் மளிகை தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. குறிப்பா கடந்த 2021 பொங்கலுக்கு அந்த ஆண்டில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரேஷன் அட்டைகளுக்கு 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் 2022 பொங்கலுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரூபாய் ரொக்கமும், பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரொக்கம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை வழங்கப்பட்டனன்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் வாழ்த்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் தலைமையிலிருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த பரிசு தொகையை பெற்றுக்கோங்க. இதற்கான டோக்கன் விரைவில் வழங்கப்படும் சொல்றாங்க. தீபாவளி முடிஞ்சோ அப்படி இல்லைன்னா தீபாவளி நாளிலோ வழங்கப்படும்ன்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாருக்கும் பயன்படுத்திக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.